ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு sivagamiskitchen. இன்றைக்கி மதுரையில் ஃபேமஸாக இருக்கிற பன் பரோட்டா வீட்லேயே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். 1/2 கிலோ மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. இல்லைன்னா அங்கங்கே ஒதுங்கிடும். காய்ச்சின பால் 1 டம்ளர். பன் பரோட்டாக்கு பால் சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பரோட்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டா மாவு நல்லா 20 நிமிஷம் பிசைஞ்சால் தான் சாஃப்டாக வரும். நல்லா அடித்து பிசையணும். அதுக்கு எங்கள் பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் மேலே நல்லா தடவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு தடவிட்டு அப்படியே சின்ன சின்ன மடிப்பாக மடித்து அப்படியே ரவுண்டாக சுற்றி வைங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் செஞ்சு 1 மணி நேரம் ஊற வைங்க. நம்ம சுற்றி வச்சுருக்க மாவை பன்னு சைஸுக்கு கையிலேயே தட்டி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். மிச்சம் இருக்கிற மாவும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். தவா நல்லா காஞ்ச உடனே நம்ம செஞ்சு வச்சுக்கிற பரோட்டாவை நல்லா 2 பக்கம் எண்ணெய் விட்டு செவக்க எடுங்க. ஓரெல்லாம் நல்லா அமுக்கி விடுங்க. திக்காக இருக்கிறதுனால நிதானமாக தான் வேகும். தவா பெருசாக இருக்கிறதுனால நான் 4 நாளாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா செவந்ததுக்கப்புறம் தட்டில் எடுத்து வச்சு 4 பக்கம் நல்லா தட்டி விடுங்க. சுவையான பன் பரோட்டா ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷு குருமா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கார்ட்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.